லேட் ஆகிக்கிட்டு இருக்கு வாடி. இவெல்லாம் காலையில் கிளம்புனா நைட்டுக்கு தான் கிளம்பி முடிப்பா. இதுக்காக நான் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. ராணி வயசு பிள்ளைன்னா அப்படி தாண்டி இருக்கும். நானும் தான் வயசு பையன், உடனே கிளம்பி வந்துட்டேன். இந்த சருமி தான் இவ்வளோ லேட் பண்ணுது. எப்பாடி கபிலு, வயசு பையன் இல்லப்பா, இளவட்டம். நீ இளவட்டம்ப்பா. அடியே சரிமி, நீ வாரியா இல்லையா வீட்லயே இருக்கியா? இப்போ நீ வரலைன்னா உன்னை விட்டுட்டு போயிடுவோம் பார்த்துக்க. ஏம்மா கத்திக்கிட்டு கிடைக்கிய? ஒரு லக்குக்கு போகணும்னா கிளம்பி வர வேணாமா? ஆமாண்டி, காலையில் 8 மணிக்கு கிளம்புச்சோன்னா நீ நைட்டு 8 மணிக்கு கிளம்புவ. உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா? அம்மாடி ராணி, சின்ன பொண்ணு கிளம்பிருச்சான்னு கேளுமா. இந்த கேட்குறேம்மா. ஹலோ சின்ன பொண்ணு, கிளம்பிட்டியாம்மா? சரி. சரிம்மா. என்னவாம்மா? கிளம்பிட்டலாமா? அவள் அந்த தெருமுக்கில் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காம்மா. சரி வாங்க, அப்படியே பொடி நடையா போவோம். சரிம்மா. எங்க சின்ன பொண்ணு இங்கே தான் நிற்கிறேன்னு சொன்னா ஆளே காணா. அம்மா அங்கே பாருங்க, அந்த வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ராணி அக்கா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லைம்மா இப்போ தான் வந்து நின்றான். இந்த வசந்தி வாரேன்னு சொல்லிச்சு, அது கிளம்புறதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க போமா. ராணி அக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே துணி எடுக்க போறேன்னு. அம்மாடி வசந்தி, நானே போவேணான்னு தான் இருந்தேன். இந்த சின்ன பொண்ணு தான் மல்லு கட்டி கூப்பிட்டா. சரி ராணி அக்கா, நிற்க லேட் ஆகிட்டு இருக்கோம், வாங்க போவோம். ஃபர்ஸ்ட் டாய்ஸ் கடைக்கு போவோம் சின்ன பொண்ணத்தே. டேய் ஃபர்ஸ்ட் துணி கடைக்கு போவோம்டா. துணி எடுத்துட்டு அப்புறமாட்டி டாய்ஸ் கடைக்கு போவோம். ஆமா, நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்க. துணி எடுத்துட்டு அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு வந்துருவீங்க. அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் கபிலு. வா ஃபர்ஸ்ட் துணி கடைக்கு போய் துணி எடுத்துட்டு அப்புறமாட்டி உனக்கு டாய்ஸ் வாங்குவோம், சரியா? சரி. சரி வாங்க போவோம். வாங்கம்மா வாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி புடவை வேணுமா? அம்மா தீபாவளிக்காக புது சரக்குலாம் வந்து இறங்கியிருக்குமா. உங்களுக்கு எந்த மாதிரி ரேட்டில் வேணும்னு சொல்லுங்கம்மா. ஒரு 1000 1500 அந்த மாதிரி ரேட்ல பாருங்க. அந்த தெரியுதுல ஊதா கலர் பட்டு புடவை, அதை எடுங்க பாப்போம். இந்த இதுவாம்மா? ஆமா. இந்த பாருங்கம்மா, இதோட ரேட்டு 2000 வருமா. என்னது 2000மா? உங்க கடைகள் தான் கம்மியா இருக்குன்னு சொல்லி வந்தா நீங்க என்ன இவ்வளவு ரேட் சொல்றீங்க? அம்மா வெளியில உள்ள கடைகளோட இங்க ரேட்டு கம்மியாத்தாம்மா விற்கிது. எல்லா கடையிலயும் இதே மாதிரி தான் ஒரே டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அதே வைங்க நேங்க. சரிம்மா. அண்ணே அந்த ரோஸ் கலர் எடுத்து போடுங்கனே. இதுவாம்மா? இல்ல நான் அதுக்கு கீழ இருக்குல அது. இதுவாம்மா? ஆமாண்ணே. இந்த 3 கலருமே நல்லா தான் இருக்கு. அடியே ராணி, உனக்கு அந்த சிகப்பு எதுடி? அதாண்டி உனக்கு நல்லா இருக்கும். அப்படியாம்மா? அப்ப நான் சிகப்பே எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ரோஸ் கலர் எடுத்து தாங்கனே. இந்த கை மேலே இருக்குமா, வேணா எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த ரோஸ் வேணும், நல்ல டார்க்கான ரோஸ் தான் வேணும். அம்மா டார்க்கான ரோஸ் அடிக்கிற மாதிரி இருக்குமா? பரவாயில்ல, எனக்கு அதான் வேணும். அம்மாடி ராணி, அந்த 3 சேலையுமே நீனே எடுத்துக்கம்மா. எனக்கு எதுக்குமா 3 சேலை? எனக்கு அந்த ரெட்டு மட்டும் போதுமா? அப்படின்னா அந்த பச்சையை நீங்க எடுத்துக்கங்கம்மா, அன்னைக்கு ரோஸ் கலர் கொடுப்போம். சரிடி. அண்ணே புது மாடல்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பழைய மாடலாவே காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க. வேற புது மாடலா எடுத்து காட்டுங்கண்ணே. அம்மா இருக்கிற எல்லா புது மாடலையும் எடுத்து காமிச்சிக்கிட்டு தானே இருக்கேன். இனிமே புது மாடல்னு சொன்னா நான் தயாரிக்கிற இடத்துக்கு தான் போய் வாங்கணும். பார்க்கத்தான் பெரிய கடையா இருக்கு, ஆனா உள்ளக்கு ஒரு கலெக்ஷனும் நல்லாவே இல்லை. எம்மா உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் காமிச்சிக்கிட்டு இருக்கேன், இதுலயே உங்களுக்கு ஒன்றும் பிடிக்கலையா? அப்ப நான் போய் வேற எங்க தான் போய் எடுத்துட்டு வர? இல்லண்ணே, அவங்களுக்கு வந்து காட்டன் சேலை அந்த மாதிரி வேணுமா? இந்த டீச்சர்கள்லாம் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து கொடுங்க. நீங்க கேட்குற காட்டன் அந்த செக்ஷன்ல இருக்குமா, அங்க போய் எடுத்துக்கோங்க. அந்த செக்ஷன் சொல்றீங்கண்ணே, எனக்கு அந்த செக்ஷன்ல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்க வந்து காமிங்க. அம்மா நான் இந்த செக்ஷன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படிமா அங்க வந்து நான் காமிக்க முடியும்? அண்ணே கஸ்டமருக்காக நீங்க எல்லாம் தானே பண்ணணும், வந்து காமிங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றோம்ல. சரி வாங்கம்மா, இந்த செக்ஷன் தான்மா, இதுல பார்த்து எடுத்துக்கிறீங்களாம்மா? அண்ணே வந்தது வந்துட்டியே, கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போங்கண்ணே. அம்மா இந்த லேடி தாம்மா எல்லாத்துக்கும் எடுத்து கொடுப்பாங்க, இவங்ககிட்ட கேளுங்கம்மா. கொஞ்சம் எடுத்து கொடுத்தா என்ன? சரி எடுத்து தாரேம்மா. அண்ணே நாங்க எடுத்த சேலையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமாம்மா இந்த எடுத்துட்டு வந்திருக்கேம்மா, பாத்துக்கோங்கம்மா. சரி இல்லைன்னா கூட்டத்துல மாறிடும்ல, அதுக்காக சொல்லலாம். சரிம்மா உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ல வேணும் சொல்லுங்கம்மா. எனக்கு காட்டன் புடவையில நல்லா ஊதா கலர் பார்த்து எடுத்தாங்க. அந்த இருக்குல்ல அந்த கலரு. இந்த கலராம்மா? அதுக்கு மேல பாருங்கண்ணே.
இந்த இதுவாம்மா? ஆமாண்ணே ஆமாண்ணே, அந்த அந்த ஊதா கலர் தான் எடுங்கண்ணே எடுங்கண்ணே. இதுதானே சூப்பராக இருக்கு. ஏய் வசந்தி, நான் கூட என்னமோ நினைச்சேன், கலர் சூப்பராக இருக்கே. வசந்தி, நான் காட்டன் சேலை சொல்லவும் ஏதோ நூல் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். கலர் சூப்பராக இருக்கே. இதோட ரேட் எவ்வளோண்ணே? இதோட ரேட்டு 3000. என்னன்னு சொல்றீங்க? இதோட ரேட் 3000மா? ஆத்தாடி, எங்க அந்த 3000 ரூபாய் கட்டுற மூஞ்சிய பாப்போம். என்ன சின்ன பொண்ணு, நாங்கெல்லாம் 3000 ரூபாய்க்கு சேலை வாங்கி கட்டக்கூடாதோ? நீ மட்டும் தான் வாங்கி கட்டணுமோ? இல்ல வசந்தி, எப்ப பார்த்தாலும் காசு இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லிக்கிட்டு தெரிவியே. இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சு காசுன்னு பார்த்தேன். முருங்கை மரத்துல இருந்துச்சு, எடுத்துட்டு வந்தேன். இருக்கும் இருக்கும், உன் வீட்டு முருங்கை மரத்துல இருக்கும். எம்மா, எவ்வளவு நேரம் சேலை எடுத்துக்கிட்டே இருப்பியே? வாங்கம்மா, விளையாட்டு ஜாமா கடைக்கு போவோம். டேய் போவண்டா, இவனை வேற கூட்டிட்டு வந்து 1 லட்சத்துல ஒண்ணு வாங்க முடியாது. எவ்வளவு சேலைகள் எடுத்துக்கிட்டே இருப்பியே? எரிச்சலா இருக்கு. போவோம் சொல்லியாச்சுல, அமைதியாரு. இவங்களோட வந்தே இருக்க கூடாது. அப்பாவோடையாவது வந்திருக்கலாம். ஏம்மா, இந்த புடவே பில் போட்டுருவாமா? போட்டுருங்க. அவ்வளவுதானே, எல்லாருக்கும் துணி வாங்கியாச்சுல, இதெல்லாம் பில்ல போட்டுற சொல்லிடலாமா? வாங்கியாச்சு. சரி அண்ணே, இதுல உள்ள துணி எல்லாம் தனித்தனியா பில்ல போட்டுருங்கண்ணே. சரிம்மா. ஒரு வழியா சேலையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஏம்மா, நீங்க வாங்கம்மா, நான் பில் கவுண்டருக்கு நின்றுக்கிட்டு இருக்கேன். சரி சரி. அம்மா, அடுத்து டாய்ஸ் கடைக்கு தானம்மா? இருடா, இன்னும் உங்க அக்காக்கு ட்ரெஸ் வாங்கலைல. என்னது அக்காக்கா? அதுக்கு எவ்வளவு நேரம் நின்று வாங்க போறான்னு தெரியலையே. எம்மாடி சர்மி, உனக்கு எந்த ட்ரெஸ்மா வேணும்? உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கம்மா. சரி அம்மாச்சி, எனக்கு லெஹங்கா தான் வேணும். அடி சர்மி, இப்பதான் அம்மாச்சி உனக்கு லெஹங்கா வாங்கி கொடுத்தாங்க, அதுக்குள்ளேயும் திரும்பி லெஹங்காவே கேட்குற. அந்த ட்ரெஸ் தான் அழகா இருக்கும், போட்டா கிராண்டா இருக்கும். அதுக்கு நீ எத்தனை எடுப்ப? வேற ஏதாவது மாடல் சுடிதார் மாதிரி எடு. சிம்மியக்கா, அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போட்டுமே. இல்ல சின்ன பொண்ணு, ஏற்கனவே 2-3 இருக்கு லெஹங்காவே, அதே திரும்பி எடுக்கிறேன்னு சொல்றா. அப்படியா? ஏன் சர்மி, இப்ப சுடிதார்ல தான் நல்ல மாடலா வந்திருக்கே, அதை பார்த்து எடுவேன். சரி தே. சர்மிக்கு எது பிடிக்குதோ அதே எடுத்துட்டு போட்டுமேம்மா. அம்மா, அவ போக்கலையே விட முடியாதுமா. ஏம்மா சர்மி, இங்க பாரு, இந்த எல்லோ கலர் சூப்பரா இருக்கு, உனக்கு போட்ட சூப்பரா எடுக்குமா. எல்லோ கலரா? அது சாமியார் மாதிரி இருக்கும். எனக்கு அந்த ஊதா தான் வேணும். இந்த இதுவாம்மா? ஆமா. எங்க பில்ல பாப்போம். ஆத்தாடி, இது என்ன இவ்வளவு ரேட் போட்டிருக்காங்க? எவ்வளவு ரேட் சின்ன பொண்ணே? அக்கா, இங்க பாருங்கக்கா, இதோட ரேட் 8000மா? 8000மா? என்ன சின்ன பொண்ணு, நம்மளுக்கு 1000-1500 ரூபாய்க்கு பட்டு சேலை மாதிரி எடுத்தாச்சு, இவளுக்கு இதோட சுடிதார் 8000 10,000 போட்டிருக்காங்க. ஆமா ராணி அக்கா, இதுக்கு தான் சின்ன பொண்ணு சொல்றேன், பெரிய கடைக்கெல்லாம் வரவே கூடாது, ரேட் அதிகமா விக்கிறாங்க பாரு. ஆமா ராணி அக்கா, இது ஆனா ரொம்ப ஓவர் ரேட்டுக்கா. எம்மா ராணி, ரேட் எல்லாம் பார்க்காதம்மா, சரணிக்கு பிடிச்சா எடுத்து கொடு. அதுக்குன்னு அம்மா 10,000 15,000 எடுத்து கொடுப்பாங்க, அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? ஏண்டி சர்மி, உனக்கு வெளியில எடுக்க முடி, வேற கடையில. உங்களுக்கு மட்டும் நல்லா கிராண்டா இங்க சேல் எடுத்துக்கிருவிய, எனக்கு மட்டும் லோக்கல் கடையில் வாங்கி தருவீங்களோ? ஏண்டி சர்மி, பெரிய கடை சின்ன கடைன்னுலாம் ஒன்றும் இல்லை, அதில் இருக்கிற துணி தான் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் மட்டும் பெரிய கடையில் வாங்கியிருக்கீங்க, அப்போ நீங்கள் சின்ன கடையில் வாங்கியிருக்க வேண்டியதானே? அடியே சர்மி, என்ன ஏற்றது பேசிக்கிட்டு இருக்கேன்? நானும் போனா போதும் பார்த்தா ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் இப்போதைக்கு துணி எடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு ராமத்தை சாத்திடுவா போல இருக்கு. உனக்கு என்ன துணியா எடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்? எடுத்து தாரேன்னு தானே சொல்லியிருக்கு, என்னமோ எடுத்து தராத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நானும் பொது வெளியா இருக்கு, அடிக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடி பிச்சிருங்க ராஸ்கல். விடுங்க ராணியக்கா. இல்ல சின்ன பொண்ணு, நானும் போனா போதுன்னு பார்த்தா இவ என்னமா துள்ளுறா, நீங்க தானே பார்த்துக்கிட்டு இருக்க. ஏ பாரு சர்மி, இங்க இருக்கிற ட்ரெஸ் அதிகமான ரேட்டா இருக்கு சர்மி,
குவாலிட்டியும் சரியில்லை. நம்ம வெளியில போய் வாங்குவோம். நல்ல குறைச்ச ரேட்டாவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும். அம்மாடி சர்மி, அம்மா சொல்றத கேளுமா. சரி அம்மாச்சி, நான் வெளியில போய் வேற கடையிலேயே ட்ரெஸ் வாங்கிக்கலாம். இந்த சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு போட்டு கிழிச்சுக்கிட்டு கிடக்கா. சரி ராணி அக்கா, அப்ப போமா? சரி சின்ன பொண்ணு. வசந்தி, என்ன சின்ன பொண்ணு? இல்ல நீ ஏதாவது சுடிதார் வாங்குறியான்னு கேட்டேன். சின்ன பொண்ணு, எனக்கு எதுக்கு சுடிதாரு? நான் வச்சிருக்கிறது சின்ன புள்ள, அதுக்கு கெவுன் வாங்கினா போதும். வசந்தி, உன் மகளுக்கு கேட்கல, நான் உனக்கு தான் கேட்டேன். உனக்கு வேணுமா சுடிதாருன்னு கேட்டேன். வேணும்னா நீ வாங்கி போடு, எனக்கு எதுக்கு கேட்குற? நான் வாங்கி போட்டுருவேன் வசந்தி, ஆனா கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு. நீ வேணா தரியா? எவ்வளவு? ஒரு 8000 தான். சின்ன பொண்ணு, வா சின்ன பொண்ணு, போமா? சரிக்கா, போவோம் போவோம். அப்பாடி, ஒரு வேலையா கிளம்பிட்டா அப்பா. ஒரு வழியா டைல்ஸ் கடைக்கு வந்தாச்சு. நம்ம நினைச்சது எல்லாமே வாங்கிடலாம். வாவ், எத்தனை காரு! இதுல நம்ம உட்கார்ந்து காரை ஓட்டலாம் போல இருக்கே. ஏன் சின்ன பொண்ணு, மணி வேற ஆயிக்கிட்டு இருக்கு, நீ வேற விளையாட்டு ஜாமான் கடைக்கு கூட்டிட்டு வந்துட்ட. நான் வேணா போறேன், நீங்க இருந்து வாங்கிட்டு வாங்க. அட இரு வசந்தி, வந்தது வந்துவிட்டோம், இதெல்லாம் வாங்கிட்டு போக வேண்டியதானே. எம்மாடி, உனக்கு என்ன, உன் மாமியாரும் உன் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு என் புள்ள தனியா இருக்கும், எங்க வீட்டுக்கார பேர் இன்னும் வரல. அவ்வளவுதான் அவ்வளவுதான், இந்த இதெல்லாம் வாங்கிட்டு இப்ப வீட்டுக்கு போக வேண்டியதான். என்னமோ நாங்க இருந்து இங்கே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இல்ல சொல்ற. அம்மா அம்மா, நான் இந்த காரை வாங்கிக்கிறேன் அம்மா. இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஏய், என்னடா சொல்ற? இந்த காரா? இது என்னடா இத்த தண்டி இருக்கு, ரேட்டே அதிகமா இருக்கும்டா. எம்மாடி ராணி, அவன் கேக்குற காரை வாங்கி கொடுமா. எம்மா, அவன் கேக்குறது சின்ன கார் தான் இல்ல, பெரிய காரு. மனுஷனே உட்கார்ந்து ஓட்டலாம் போல இருக்கு. அத்த தண்டி காரை கேக்குறான். அவன் கேக்குறத வாங்கி வாங்கி கொடுத்துதான் கெட்டு போய் இருக்கான். அவன் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமாமா? அப்ப இந்த காராவது எனக்கு வாங்கிட்டாங்க. கடக்கறனே, இந்த பொம்மை எடுத்து கொடுங்க. இந்த வாரேம்மா. எது இதுவாப்பா? ஆமா ஆமா. இந்தாப்பா. கடைக்காரரே, இந்த பார்பி செட்ல எவ்வளவு ரேட் இருக்கும்? அது மேக்ஸிமம் 200 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குதுமா. அம்மாடியோ, இத்தனையோண்டா இருக்கு பொம்மை, அதுக்கு போய் 200 ரூபாய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே. ஒரு 50 ரூபாய்க்குள்ளத பார்த்து தாங்க. என்னது 50 ரூபாய்க்கா? எந்த காலத்துல இருக்கீங்க? 50 ரூபாய்க்குலாம் வேலுவே கிடையாது. அப்ப நீங்களே வச்சுக்கோங்க. எப்பா தம்பி, என்னம்மா? இந்த கீழ இருக்கிற ஒரு பெரிய காரு, அதோட ரேட் எவ்வளவுப்பா? அதோட ரேட் 25,000மா. என்னப்பா சொல்ற? இந்த காரோட விலை 25,000மா? ஆத்தாடி, இந்த கார் இங்க வாங்கி வச்சிருக்கீல, யாரு இங்க எல்லாம் வந்து வாங்க போறா? எம்மா, பிறந்த நாள் பிள்ளைகளுக்குலாம் உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் வந்து வாங்கி கொடுக்கத்தாம செய்யறாங்க. ஆத்தாடி, 25,000க்கு காரை வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைகளை விளையாட விடவா? வேற ஏதாவது வேணுமாம்மா? அம்மா, இன்னொரு கார் வாங்கிட்டாங்கம்மா. டேய், 2 கார் வாங்கி என்னடா செய்ய போற? ஒண்ணு ஓட்டு ஃபர்ஸ்ட், அப்புறமாட்டி இன்னொன்னு வாங்கலாம். இந்த ஒரு காருக்கு தான் இவ்வளவு பில்டப் பண்ணாளா? அம்மா, அவன் கேட்டா மட்டும் கார்லாம் வாங்கி கொடுக்கறியே, எனக்கும் பார்பி செட் வாங்கிட்டாங்க. ஏண்டி, அவன் சின்ன பையன், அவனுக்கு வாங்கி கொடுத்தான். நீ என்ன சின்ன குழந்தையா, பொம்மை வச்சு விளையாட போற? அதாங்க, எனக்கு எது கேட்டாலுமே வாங்கியே தர மாட்டீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் அவனுக்கு மட்டும்தான் செல்லம் கொடுக்குறீங்க, எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறீங்க. அதுக்குன்னு ஒரு இது இல்லையாடி, சின்ன பிள்ளை விளையாடுற மாதிரி பார்பி செட்டை கேக்குற? அப்ப கிளே குழு அது வாங்கிட்டாங்க. என்னது கிளே குழுவா? அப்படின்னா என்னடி? அம்மா, அது வந்து களிமண் மாதிரி இருக்குமா, வச்சு கையில வச்சு பிணைஞ்சு விளையாடுறதுமா. ஏய், அது எதுக்கு உனக்கு? களிமண்ணை வச்சு வீடு கட்ட போற? ஆளு வளர்ந்திருக்கு, ஒரு அறிவு வளர மாட்டேங்குதே. சின்ன பிள்ளை மாதிரி களிமண்ணை வச்சு வீடு கட்ட போறா. அக்கா ராணி அக்கா, சர்மிக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்கல, இப்ப பொம்மையும் வாங்கி கொடுக்கலன்னா டென்ஷன் ஆக போறா. ஆமாண்டி ராணி, அவ என்ன பொம்மை தானே கேக்குறா, அதையாவது வாங்கி கொடுதே. என்ன பேசுறீங்க? சின்ன குழந்தை மாதிரி பொம்மை வாங்கி கொடுத்து விளையாட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏக்கா, யாருக்கா சொன்னது சின்ன பிள்ளைய தான் பொம்மை வச்சு விளையாடும்னு? எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பணக்கார புள்ள
ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. படுத்தா அதோட தான் படுக்குமா, நின்றா அதோட தான் நிக்குமா. ரொம்ப சீனை போடும் இந்த புள்ள. இப்ப உள்ள பிள்ளைல அதை வச்சுக்கிட்டு தான் விளையாட பாக்குதுங்க. அதுக்கு இந்த பார்பி செட் 200 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்களா? எம்மா பார்பி செட்டை சொல்லல சின்ன பொண்ணத்தே, டெடி பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்னடி டெட்டி பேடு? அது கரடி பொம்மைமா. இது ரொம்ப ஓவரா இருக்குடி. எம்மா வாங்கி கொடுமா ராணி. எப்ப கடைக்காரரே, கரடி பொம்மை எங்க இருக்கு? அந்த செக்ஷன்ல இருந்த புள்ள. இப்ப உள்ள பிள்ளைல அதை வச்சுக்கிட்டு தான் விளையாட பாக்குதுங்க. அதுக்கு இந்த பார்பி செட் 200 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்களா? எம்மா பார்பி செட்டை சொல்லல சின்ன பொண்ணத்தே, டெடி பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்னடி டெட்டி பேடு? அது கரடி பொம்மைமா. இது ரொம்ப ஓவரா இருக்குடி. எம்மா வாங்கி கொடுமா ராணி. எப்ப கடைக்காரரே, கரடி பொம்மை எங்க இருக்கு? அந்த செக்ஷன்ல இருக்குமா, அங்கிட்டு வாங்கம்மா. பாருங்க, பார்பி செட் எவ்வளவு அடுக்கி வச்சிருக்காங்க. இத பாக்கும்போது நம்மளுக்கே ஆசை வருது. அப்ப புள்ளைகளுக்கு ஆசை வராதா? ஆமா சின்ன பொண்ணு. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்தா வெறும் கையோட போக கூடாது, ஏதாச்சும் ஒரு பொம்மை வாங்கிட்டு போயிடும். அதுக்காக இப்படி அடுக்கி வச்சிருக்காங்க. மலை மாதிரில கிடக்கு. ஆமா வசந்தி, நீ சொல்ற மாதிரி தான் இருக்கும் போல. அம்மா எனக்கு ஒரு பார்பி செட் வாங்கி தாங்கம்மா. இந்த ஆரம்பிச்சிட்டேன். கண்ணுல படுறத பூரா வாங்கிட்டாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கதான் இருக்க அந்த கரடி பொம்மை. இல்ல ராணி அக்கா, அது பக்கத்து செக்ஷனு. இதை தாண்டி தான் போகணும் போல இருக்கு. இதை தாண்டறப்ப இந்த பொம்மை வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. என்னடி போகுது போய்கிட்டே இருக்கு. ஆமா நயன்தாரா, போக போக போய்கிட்டே இருக்கும். அப்படியே நம்ம வீடு வந்துரும். அப்படியே போயிடலாம். இந்த இருக்கு சரமி கேட்ட பொம்மை. என்ன மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. ஏமாடி சர்வி, உனக்கு தேவையான பொம்மையை வாங்கிட்டு வா, இடத்த காலி பண்ணுவோம். அம்மா எனக்கு ஒரு பொம்மை. அதானே, என்னடா இன்னும் வாயை திறக்கலன்னு பார்த்தேன். எதை பார்த்தாலும் எனக்கு ஒண்ணுன்னு கேட்கறேன். என்னமோ கடைக்காரன் சும்மா கொடுக்குற மாதிரி. ஏம்மா சர்மி, உனக்கு என்ன பொம்மை வேணும்? இந்த இருக்குல ரோஸ், அதை வேணா எடுத்துறவா? வேணாம் சின்ன பொண்ணத்தே, ரோஸ்லாம் எனக்கு வேணாம். எனக்கு ரெட் கலர் தான் வேணும். எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லு, நான் எடுத்து தரேன். இந்த இருக்கு இரு, இந்த எடுத்து தரேன். இந்த இதானே சர்மி? ஆமாத்தே, இந்தா. ஏன் வசந்தி, உன் மகளுக்கு ஏதாச்சும் பொம்மை வாங்குறியா? எடுத்துறவா? வேணும் சின்ன பொண்ணு, இங்க ரேட் அதிகமா சொல்றாங்க. ரோட்டு கடையில வாங்கினா தான் விலை குறைச்சலா இருக்கும். நான் அங்கேயே வாங்கிக்கிறேன். வசந்தி நல்ல தெளிவாத்தான் இருக்கு. சரி ராணி அக்கா, வீட்டுக்கு கிளம்புவோமா? நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா அந்த கடையே எழுதி வாங்கிருங்க. இந்த கபில் வேற எதுவும் கேட்கறதுக்குள்ள நம்ம இடத்த காலி பண்ணிடுவோம். எம்மாடி சின்ன பொண்ணு, உன் மக ஜில்லுக்கு எதுவும் வாங்கலையா? இல்ல ராணி அக்கா, இன்னைக்கு காசு கொஞ்சமா தான் எடுத்துட்டு வந்தேன். இன்னொரு நாள் எங்க வீட்டுக்காரோட வந்து வாங்குறேன். எனக்குலாம் எங்க வீட்டுக்காரர் தான் லைக்கு. நான் கண்ணில் பட்டதெல்லாம் கேட்பேன், அவர் வாங்கி கொடுப்பாரு. எம்மா வசந்தி, உன் மகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போமா? இல்ல ராணி அக்கா, இங்க இருக்கிறது பூரா ரேட் அதிகமா இருக்கு. என் மகளுக்கு நான் வெளியிலேயே வாங்கி கொடுத்துக்கிறேன். சரிம்மா சரி, வாங்க போவோம். அடி தங்க பொண்ணு, எந்திரடி. என்னடி இவ்வளவு நேரம் ஆயும் தூங்கிக்கிட்டு கிடக்கா? அடியே, இன்னைக்கு ஆயுத பூஜைடி, சீக்கிரம் எந்திரடி. இன்னைக்கு ஆயுத பூஜையா? அப்படினா இன்னைக்கு சுண்டல், பொரி, கடலை எல்லாம் இருக்கும்ல? ஆமாண்டி, இன்னைக்கு ஆயுத பூஜை. எதுவுமே இப்படி நல்லா கொரட்டை விட்டு தூங்குறவ? எந்திரிச்சு போய் குளிச்சிட்டு வா வேகமா. ஏய் வசந்தி, வசந்தி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க உள்ளக்க? இந்த வாரேங்க. இவர் வேற சும்மா நொய்யின்னு கத்திக்கிட்டு கிடப்பாரு. அடியே, உங்க அப்பா சாமி கும்பிடுறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ஓடியாடி. சரிம்மா. என்ன வசந்தி, தங்க பொண்ணு கிளம்பிருச்சா? நான் அப்பதே போய் கிளப்பி விட்டுட்டு வந்தேனுங்க. நேரம் கிளம்பிருப்பாளே. அம்மாடி தங்க பொண்ணு, தங்க பொண்ணு. இந்த வாரேம்மா. என்ன தங்க பொண்ணு, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேம்மா. அம்மா, நீங்க வெள்ளத்துலயே என்னை உசுப்பி விட்டனால எனக்கு பசிக்குது.
ரெடி பண்ணி தாம்மா வச்சிருக்கேன். சாமியை கும்பிட்டதும் சாப்பிடலாம். அது வரைக்கும் தாங்குமான்னு தெரியலையே. வயிற்றுக்குள்ள கடாமுடான்னு சொல்லுது. அம்மாடி தங்க பொண்ணு இங்க வாமா. சாமிக்கு அவல் பொரி கடலை பழங்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க. சாமி கும்பிட்டதும் நம்ம எடுத்துக்கலாம். ஆமாமா தங்க பொண்ணு, சாமியை கும்பிட்டதும் அவள் பொருட்கள் எல்லாம் சாப்பிடலாம். அம்மாடி தங்க பொண்ணு, போய் உன் புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு வாமா, சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிடுவோம். சரிப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏன் வசந்தி பாயாசம்லாம் செய்யலையா? ஏங்க அதான் அவல் பொரி கடலை ஸ்வீட்டு எல்லாம் வச்சிருக்கு. இதுக்கு மேல பாயாசம் வேணுமா? எனக்கு பாயாசம் பிடிக்கும், நீ செஞ்சிருப்பேன்னு நினைச்சேன். ஆமா, நீங்க ஸ்வீட்டா சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் செய்யவே இல்லை. ஃபர்ஸ்ட் இருக்கிறத சாப்பிடுவோம். நம்மளுக்கு பிடிச்ச பாயாசத்தை செஞ்சிருப்பான்னு பார்த்தா இப்படி பண்ணி வச்சுட்டாளே. இவளுக்கு மேல் வெளிச்சு போய் செய்யாம இருந்திருப்பா. என்னமோ நம்ம மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறா. அவளுக்கு பிடிச்ச ஐட்டமா செஞ்சு வச்சிருக்கா. என்னங்க என்ன முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடி, சும்மாதான். ஏண்டி வீட்டுக்குள்ள சந்திரன் கும்பம்லாம் வச்சியாடி? வச்சாச்சு. அப்பா கொண்டு வந்துட்டேன்ப்பா. கொண்டு வந்துட்டியாமா? அந்த அதை டேபிள்ல வைமா. சரிப்பா. எதுக்குப்பா சாமிக்கு ஏன் புக்க கொண்டு வந்து வைக்க சொல்றீங்க? ஏமா, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம படிக்கிற புத்தகங்கள் அதெல்லாம் கொண்டு வந்து வச்சா நல்ல படிப்பு வருமா? நீ நல்லாத்தாமா படிக்கிற. இந்த புக்கை வந்து இப்படி வச்சு சாமி கும்பிட்டா இன்னும் நல்லா படிப்போமா. சாமி கும்பிட்டுருவோமா வசந்தி? சரிங்க. இந்தாமா தங்க பொண்ணு, ஆரத்தியை தொட்டு கண்ணில் ஒத்திக்கமா. அம்மாடி தங்க பொண்ணு, நல்ல சாமிகிட்ட வேண்டிக்கமா, நல்லா படிக்கணும், பெரிய ஆளா ஆகணும்னு. இந்த வசந்தி, இந்த ஆரத்தி எடுத்துட்டு போய் வீடு பூரம் காட்டுமா. சரிங்க. ஏம்மா வீட்டுக்குலாம் கற்பூர ஆரத்தி காட்ட போறீங்க? அது வந்து நம்மளுக்கே ஒண்ணும் தெரியாது. இந்த உங்க அப்பா சொல்லுவாரு. இங்க பாரு தங்க பொண்ணு, உன் புக்கை வச்சேன்னா நல்லா படிப்பேன்னு இப்போ அப்பா சொன்னா, அதே மாதிரி கற்பூர ஆரத்தி வீட்டுக்கு நல்லா காமிச்சா நல்லா நம்மளுக்கு நிறைய வீடு சேரும், பணம் சேரும். அதுக்கு தான் காட்ட சொல்றது. ஏங்க அந்த இருக்கிற பொரியையும் சுண்டலையும் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, இந்த வாரேன். அப்பா என்னோட சைக்கிளுக்கு சந்தன குங்குமம் வைக்கவாப்பா? வைமா, வச்சு நல்லா சாமி கும்பிட்டு என் வண்டி நல்லா ஓடணும் அப்படின்னு வேண்டிக்க. அம்மாடி தங்க பொண்ணு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அம்மா அம்மா இங்க பாத்தீங்களா? நான் சைக்கிளுக்கு மேக்கப் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். என்னது, சைக்கிளுக்கு மேக்கப் பண்றியா? அடியே தங்க பொண்ணு, நீ தான் இந்த சைக்கிளை டெக்கரேஷன் பண்ணியா? சூப்பரா இருக்கு. ஆமாம்மா, இது பூரா நான் தான் பண்ணேன். எப்படிம்மா இருக்கு? சூப்பரா இருக்குடி. யாராச்சும் வந்து உனக்கு உதவி பண்ணாங்களா? இல்லம்மா, நான் மட்டும் தான் பண்ணேன். ஏண்டி நீ ஒரு ஆளாவே பண்ணிட்டியா? சூப்பரா இருக்குடி. என் தங்க பொண்ணு நல்லா பண்ணிருக்கா. என்னங்க இங்க வந்து பாருங்க, தங்க பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கானே. என்ன வசந்தி, ஏன் கத்திக்கிட்டு கிடக்க? என்னது நான் கத்திக்கிட்டு கிடக்கனா? இங்க பாருங்க, உங்க மக எவ்வளவு அழகா அவ சைக்கிளை ரெடி பண்ணிருக்கானு. ஏய் தங்க பொண்ணு, நீ நான் ரெடி பண்ண சூப்பரா இருக்குமா? ஆமாப்பா, நான் தான் பண்ணேன். நீங்க தான சொன்னீங்க சைக்கிளை நல்லா கழுவி பொட்டு வச்சு பூ வைக்க சொன்னீங்கல்ல, அது மாதிரி பண்ணேன். எப்படிப்பா இருக்கு? அழகா இருக்குமா. என் தங்க பொண்ணுகிட்ட ஒண்ணு சொன்னா போதும், அது அழகா செஞ்சு முடிச்சிருவா என் செல்லம். ஏமா தங்க பொண்ணு, அந்த கற்பூரத்தை எடுத்து சைக்கிளுக்கு காட்டுமா. சரிப்பா. சாமி, என் சைக்கிள் நல்லபடியா ஓடணும். நீ தான் என் சைக்கிளை நல்லபடியா பாத்துக்கணும். இந்த பாக்கியலட்சுமியை போட்டு என்னமா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நாடகம்லாம் எடுக்க கண்டுதான் சில பேர் மனைவிமார்களை போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. இந்த அந்த கோபி அடிச்சு விட்டானே பாக்கியாவ. ஐயோ,
எம்மா வசந்தி, அம்மா வசந்தி, யாரு? இருங்க இந்த வாரேன். இது என்ன உண்மையா? ஏன் கண்ணே என்னால நம்ப முடியலையே. இது என்ன கனவா இருக்குமோ? எங்க கைய கிள்ளி பாப்போம். ஆ, வலிக்குது. அப்ப உண்மைதான். என்ன மக்களே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க வசந்தி? அம்மா, அப்பா வாங்க வாங்க. என்ன ஒரு தகவல் கூட சொல்லாம வந்திருக்கீங்க? அப்பா அந்த அரிசி முட்டை இறக்கி வைங்கப்பா. என்ன அம்மா திடீர்னு வந்திருக்கீங்க? காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா உங்க மருமகனை நான் பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பி வச்சிருப்பேன்ல. இருக்கட்டும் மக்களே, மருமகனுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நாங்க வந்தோம். இதுல என்னமா இருக்கு? சரி சரி வாங்க வந்து உட்காருங்கம்மா. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? உடம்புக்குலாம் தேவலையாப்பா? நல்லா இருக்கோமா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கோம்ப்பா. இருங்கப்பா, உங்களை போய் நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும்மா, இப்பதாம்மா வார வழியில 2 பேரும் டீ குடிச்சிட்டு வந்தோம். அம்மாடி பூமாரி எங்கம்மா? அவ ஸ்கூலுக்கு போயிருக்காப்பா, இப்ப வந்துருவா. இவதான் பேத்தியை பார்க்கணும் குழம்பி தள்ளிக்கிட்டு கிடந்தா. ஆமாம்மா, பூமாரி ஞாபகமாவே இருந்துச்சு. சரி தீபாவளியும் வருதே, ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்தோம். சரிம்மா, இப்ப வார நேரம் தாம்மா. அம்மாடி வசந்தி, இதுல கொஞ்சம் முறுக்கும் அதிரசம் இருக்குமா, எடுத்துட்டு போய் உள்ள போய்மா. ஏதுமா கடையிலையா வாங்குனீங்க? இல்லம்மா வசந்தி, வீட்டுல தான் செஞ்சது. உன் அண்ணன் மண்டாட்டி செஞ்சுக்கிட்டு இருந்தா, அதான் 2 எடுத்து போட்டு கொண்டு வந்தேன். இன்னும் தீபாவளிக்கு 2 வாரம் கிடக்கு, அதுக்குள்ளேயுமா பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அடே அப்பா, அங்க 1 மாசத்துக்கு முன்னாடியே வறுக்கிறது என்ன புடைக்கிறது என்ன எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா என் மருமக. அம்மா வசந்தி, இது நம்ம வயல்ல அறுவடை பண்ண அரிசிமா இது. அப்படியா? நம்ம வயல்ல அறுவடை பண்ண அரிசியா? என்ன ஒரு முட்டை தான் கொண்டு வந்திருக்கிய? அப்பாவால தூக்கிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டாங்க, அதான் லாரியில 5 மூடை அரிசி போட்டு விட்டுருக்கோம்மா. சரி சரி அம்மா, கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. இருக்கட்டும் மக்களே, பூமாரி வரவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இந்த மணி ஆயிருச்சுலம்மா, இப்ப வார நேரம் தாம்மா. இருங்கம்மா, உங்களுக்கு தண்ணியாவது எடுத்துட்டு வரேன். சரிம்மா, இதையும் எடுத்துட்டு போயிருமா. அம்மா, பூமாரி, அம்மாச்சி எப்போ வந்தீங்க? அப்பா, அம்மாச்சி எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தோம். அம்மா நல்லா இருக்கியாம்மா பூமாரி? நல்லா இருக்கேன் அம்மாச்சி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. ஏம்மா பூமாரி, இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்தியாம்மா? ஆமா அம்மாச்சி, இப்பதான் வந்தேன். இந்தா உனக்காக பொம்மைலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ ஜாலி, நான் கேட்ட பார்பி பொம்மை கிடைச்சிருச்சு. அம்மாடி பூமாரி, இந்த பொம்மை உனக்கு பிடிச்சிருக்காம்மா? சூப்பரா இருக்கு அம்மாச்சி. ஆத்தாதாம்மா இந்த பொம்மையை செலக்ஷன் பண்ணி தந்தாங்க. அப்படியே அம்மாச்சி, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, சூப்பரா செலக்ஷன் பண்ணிருக்கீங்க. கடைக்கார்ட்டே நான் சொல்லிட்டேன், என் பேத்தியா பொண்ணுக்கு ரோஸ் கலர் தான் பிடிக்கும், எடுத்து தானு. அதோட எடுத்து கொடுத்துட்டேன். ஓ, அப்படியே தாத்தா, எனக்கு ரோஸ் கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மாடி பூமாரி, உனக்கு முறுக்கு அதிரசம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேம்மா. உங்க அத்தையை செஞ்சு கொடுத்தா. சரி அம்மாச்சி. அம்மாச்சி, அம்மாச்சி இங்க வந்து பொருள் காட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, நாமெல்லாம் போவோம். உன்னை பார்க்க ஆசையா இருந்துச்சுன்னாமா வந்தோம். நாங்க நாளைக்கே கிளம்பணுமா. ஏன் அம்மாச்சி அதுக்குள்ளேயும் போறீங்க? ஒரு 3 நாள் இருந்துட்டு போங்க அம்மாச்சி. இல்லம்மா, அம்மாச்சிக்கு தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கா. நாங்க 1 வாரம் இருந்து தாமா போவோம். என்னது 1 வாரமா? ஏய், பூமாரி கிட்ட சொன்னா பூமாரி வருத்தப்படுவாள்ல, அதுக்காக தாண்டி சொன்னேன். அதான பார்த்தேன், நாளைக்கே ஊருக்கு கிளம்பணும். ஆடு மாடுலாம் கிடக்கு. ஆமா, இவளுக்கு எங்க போனாலும் ஆடு மாடு தான் இவளுக்கு வாழ்க்கை. இந்தாங்கப்பா. அம்மா, தாத்தாவும் அம்மாச்சியும் வாரேன்னு நீங்க சொல்லவே இல்ல. அடியே, என்கிட்டயே சொல்லலடியே அவங்க. இல்லம்மா, அம்மாச்சி எனக்கு பார்பி பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காங்க, எனக்கு பிடிச்ச கலர்லயே. அப்படியாம்மா? சரி சரி. அம்மா, அம்மாச்சியும் தாத்தாவும் நாளைக்கே ஊருக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான்லாம் விட மாட்டேன் பாத்துக்குங்க. அம்மாச்சியும் தாத்தாவும் 1 வாரம் இங்கதான் இருக்கணும். இருக்கட்டும்மா பூமாரி. ஏம்மா அதுக்குள்ளேயும் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய? இருந்துட்டு போங்க 1 வாரம். அங்க எப்ப பார்த்தாலும் போய் வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பாப்போம்மா. இந்தா, உனக்கு தண்ணி வேணுமா? கொடுங்கங்க.
இது என்ன தண்ணிமா? தண்ணி குடிச்ச மாதிரியே தெரியல. இது ஃபில்டர் வாட்டருமா. என்ன இருந்தாலும் நம்ம கிணத்து தண்ணி தான். தேனா இனிக்கும். ஆமாம்மா, பட்டணத்துல இந்த மாதிரி தண்ணி தாம்மா கிடைக்கும். குடிச்சாலும் குடிச்ச மாதிரி இருக்காது. இந்தாம்மா கிளாஸை பிடி. ஆ அடியே பூமாரி, ஸ்கூல்ல இருந்து வந்ததும் யூனிஃபார்ம் கூட மாத்தாம அப்படியே உட்காந்துட்டா. அம்மா நாளைக்கு லீவு தானம்மா, நான் இதையே போட்டுக்கிறேன். அடியே அழுக்காயிரும்டி. அம்மா நாளைக்கு ஸ்கூல் லீவு தானே, உங்களுக்கு துவைக்கிற வேலை மிச்சம். இருக்கட்டும்மா, அதான் லீவு தானம்மா சொல்றா. இருக்கட்டும். இல்லம்மா, இப்படிலாம் விட்டாவ கெட்டு போயிருவா. போய் யூனிஃபார்மை மாத்திட்டு அம்மாச்சியோட விளையாடு. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சரிம்மா, இந்த அம்மா சொன்னா கேட்கவே மாட்டாங்க. நான் போறேன், போய் மாத்துறேன். எம்மா வசந்தி, மறுமை எப்பம்மா வருவாங்க? அவங்க வர 6 மணி ஆகும்பா. அப்பா, மீன் குழம்பு தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு சிக்கன் வாங்கி பொரிக்கவாப்பா? அதெல்லாம் வேணாம்மா, மீன் குழம்பே போதுமா. அம்மா தாத்தாவும் அம்மாச்சியும் வந்திருக்காங்க. ஒரு மட்டன், ஒரு சிக்கன், ஒரு பொரிச்சது, இதெல்லாம் வைக்காம மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அடியே பூமாரி, தாத்தாவும் அம்மாச்சியும் வாரது எனக்கு தெரியாதடி. தெரிஞ்சிருந்தா நான் மட்டன் சிக்கன் வாங்கி தான் செஞ்சிருப்பேன். தாத்தாவும் பாட்டியும் சாக்குல நம்ம சிக்கன் 65 சாப்பிடலாம்னா இந்த அம்மா விட மாட்டாவோலையே. நாளைக்கு கண்டிப்பா சிக்கன் மட்டன் தான் எடுக்க போறேன். ஐ ஜாலி. இருக்கட்டுமா, அதெல்லாம் யாருமா இப்ப தின்னுக்கிட்டு கிடக்கா? ஏன் அம்மாச்சி அப்படி சொல்றீங்க? நீங்களே என்னைக்கே ஒரு நாள் தான் வாரீங்க. அம்மா விதவிதமா செஞ்சு தான் போடுவாங்க. சரிம்மா, வாங்கம்மா சாப்பிடலாம். பூமாரி, நீனும் கையை கழுவிட்டு வா, சாப்பிடலாம்.